நம்ம போதியும் தானுக்கு குங்குமத்தனா வச்சு விட்டு ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட எங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னமே எங்க 2 பேரை யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்றான். இதெல்லாம் கேக்குற பிரின்சிபலும் தானோட அப்பா அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும்னு போதியோட அப்பா அம்மாவை ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த கிளாஸ்ல ஸ்பை வேலை பாக்குற அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுறான். அவங்க அம்மாவும் உடனே அந்த தானோட அம்மாக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்கூல் பிரின்சிபல் ரூமுக்கு போதியோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க, தானோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேர் பேரண்ட்ஸுமே நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பயங்கரமா அந்த ரூம்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த 2 பசங்களுமே வெளியில விளையாட ஓடிடுறானுங்க. எங்கடா பசங்களை காணமேன்னு பார்த்தா நம்ம போதியும் ஓடியாடி விளையாடுறப்ப தெரியாம கீழே விழுந்துடுறான். அவனுக்கு பலமா அடிபட்டனால பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். தானோங்கிற இந்த பொண்ணும் உனக்கு ஒண்ணு ஆகாதரா, அலாதரா, எல்லாம் சரியாயிடும்னு இவனுக்கு ஆறுதல் சொல்லி இவனை சமாதானப்படுத்துறதுக்காக கன்னத்துல கிஸ்ஸும் கொடுத்துறா. இந்த 2 பசங்களையும் பாக்குற பிரின்சிபலும் பேரண்ட்ஸும் இது ஒரு தப்பான இன்டென்ஷனே கிடையாது, குட்டி பசங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபியரான அன்பு தான், நீங்க பயப்படுற மாதிரினா ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க. இத தப்பா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸுக்கும் புரிய வைக்கிறாங்க. நம்ம போதியும் ஸ்கூல் ஆனுவல் டேல நம்ம தானோட அம்மா கிட்ட வந்து நானும் தானுவும் ஒரே கிளாஸ்ல உட்காந்துக்குவா ஆன்டின்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னனால ரொம்ப சந்தோஷமா அவங்க கண்ணத்திலயும் கிஸ் பண்ணிட்டு கிளம்புறான்.